கடையில் வாங்குகிற ஆனியன் பக்கோடாவை என்னோடய ஸ்டைலில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாவே சூப்பராக பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஸ்லைஸாக கட் பண்ண 4 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஜிஞ்சரை கிரேட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக வரும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கேன். பஜ்ஜி மாவுலேயே நம்மளுக்கு ஸ்பைஸ்லாம் இருக்கும். கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஸ்பைஸ்க்கு கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். எனக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணனால கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வெங்காயத்தோட அந்த பஜ்ஜி மாவு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றாகி வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவும் வெங்காயமும் நல்லா இன்டாக்டாக இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ரெடி பண்ணி வச்சுக்க ஆனியன் பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி உங்களுக்கு வேண்டிய சைஸில் போட்டு 5 நிமிஷம் ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். குக்கான பிறகு எண்ணெயோட சலசலப்பு கம்மியாயிடும். திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான பகோடா ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பஜ்ஜி மாவோட அரிசி மாவு சேர்க்குறனால நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அது கூட சேர்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டிப்ஸுக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.